நம்மளுடைய வீட்டில் நம்ம பொதுவாகவே இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக ரயில் வயரோ இல்லை ஆக்டோ இல்லை ஹேத்வேவோ இல்லை பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம வயர்லெஸ் மாத்திரத்துக்கு தட் மீன்ஸ் வைஃபை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ரவுட்டர் வந்து கண்டிப்பாக வாங்கும். என்னடா ரவுட்டர் வாங்கணும், ஸோ அதுக்கு தனியாக செலவு பண்ணணுமா? ஏன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் போடணும் அப்படின்னா ஃபைபரு இல்லை ஈத்தர்நெட் எது போட்டாலும் மினிமம் 2000 ரூபாய் செலவாகும். அப்புறம் அந்த பிளான் எல்லாத்தையும் சேர்த்தா 3000 ரூபாய் அந்த மாதிரி அதிகமாகவே வரும். இப்போ ரவுட்டருக்கு திரும்ப நம்ம காசு போட்டு வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட மணி வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாசம் சேலரி வாங்கிட்டீங்க, இப்போதைக்கு நெட் கனெக்ஷன் போடாச்சு, நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அந்த லேப்டாப்பை வச்சு மட்டுமே வந்து வைஃபையை வந்து நம்மளுடைய மொபைலுக்கு வந்து கொடுக்க முடியும், டிவிக்கு கொடுக்க முடியும். அதாவது உங்களுடைய லேப்டாப்பை ரவுட்டரா எப்படி யூஸ் பண்ணலாம் அதை தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஸோ ரவுட்டர் இல்லாம லேப்டாப்பையே ரவுட்டரா யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பா லேர்ன் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோர் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுடைய லேப்டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க. விண்டோஸ் டேப்பை கிளிக் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் ப்ரோமோட் அட்மின் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கமெண்ட் ப்ரோமோட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நோட் பேடில் வச்சுருக்கேன். ஸோ அதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன மெயினாக 2 திங் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து யூசர் நேம், அதாவது நம்மளுடைய ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக என்ன யூசர் நேமில் நம்மளுக்கு ஒய்ஃபை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே வந்து டைப் பண்ணணும். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு SSID அப்படின்னு இருக்கும், அங்கே யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீ அப்படின்னு இருக்க ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த கீ அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் போடணும். ஸோ இது 2த்தையும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஈஸியாகவே நீங்கள் இதை கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். கம்பல்சரியாக உங்களுடைய லேப்டாப்பில் ஒய்ஃபை அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் தயவு செஞ்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த விஷயமும் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் இது 2த்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கமெண்ட் ப்ரோமோட்டில் ஃபர்ஸ்ட் டேகை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. செகண்ட் டேகை வந்து இன்னொரு இடத்துல திரும்பவும் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ என்டர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒய்ஃபை செட்டிங்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செட்டிங் டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங் பேடில் நம்ம என்ன கிளிக் பண்ணோம் அப்படின்னா டயல் அப் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு வரும். இப்போது இந்த இடத்துல நோ இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அப்படின்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா பட்டனையும் டிக் பண்ணிவிட்டு அந்த கீழே என்ன நேம் பார்த்தீங்களோ அதை வந்து அந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஒரு என்டர் கேட்கும், திரும்ப ஓகே பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் ப்ரோமோட் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபைபர் நெட் கனெக்ஷன் ரயில் ஒயரோடது. ஸோ அதோடைய செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ ரெண்டாவது வந்து அங்கேருந்து கனெக்ட் பண்ணி நான் லேப்டாப்பில் ஈத்தர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய மொபைலில் எடுத்து அந்த யூடியூபர் அப்படின்ற ஒரு யூசர் நேம் கொடுத்தேன் இல்லையா, இப்போ அங்கே யூடியூபர் அப்படின்ற ஒரு பாஸ்வேர்டை வந்து இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். YOUTUB BER அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போது என்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே மேலே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, குட் குவாலிட்டி அப்படின்னு வருது ஒய்ஃபை. ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது லேப்டாப். ஸோ இது மாதிரி வந்து நெட்வொர்க்கை கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களுக்காக ஏதாவது ஒரு நேம் போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ இன்டர்நெட் வந்து உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகும். ஜஸ்ட்டு விஜய் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் கொடுத்து அப்படின்னா லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட இன்டர்நெட் வந்து ஃபுல்லாகவே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஈஸியாக ப்ராட்பேண்ட் மூலமாக
நீங்கள் வைஃபை ரவுட்டராக உங்களுடைய லேப்டாப்போ பிசியோ மாற்றிக்கலாம். இப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு பிசியோ எப்படி வந்து ரவுட்டராக மாற்றலாம் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெக் சார்ந்த இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்மளுடைய டெக் ஃபார் வித் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். Stay tuned guys. Until signing off, Vijay. Baba, see you. Have a nice day.